என்னிலும் அதிக பலவான்கள் பகையர்கள் நிற்கும் போது நான் பயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகையர்கள் நிற்கும் போது நான் பயமிட்டேன். உயரத்தில் இருந்து கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டே. உயரத்தில் கரம் நீட்டி என் கரம் பிடித்து எல்லாம் சேர்ந்து என்பதாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என்பதாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன். அன்பு ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அடிமை சுற்றத்தை பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை கொடுங்க. எங்களோடு பேசும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் இன்னைக்கு நல்லதுதான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு வேகமாக எடுத்து வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 13-14 வாசிக்கிறீங்களா? மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். இது வசனம் சொல்லுது, மரண வாசல்களில் இருந்து எனக்கு கொஞ்சம் இங்கே வந்தீங்கன்னா நல்லா சப்போர்ட்டிவாக. கர்த்தர் நல்லவர். ஆண்டு வந்தால் கூட ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. யார் தூக்கணுமா? யாரை தூக்கணுமா? நான் இன்னொரு தூக்குனா தாங்காது, கீழே போட்டுருவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் பாடி வெயிட் அப்படியா. அப்போ மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிறது யார் தான்? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிறது பாவத்தில் விழுந்தா மாத்திரம் தூக்குவதால யாருமே வர முடியாத இடத்துல விழுந்தா கூட உங்களை நீ தூக்கி விடுகிற ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மரண வாசல்களில் இருந்து என்ன தூக்கி விடுகிற கர்த்தாவே, இன்னைக்கு நீங்க தூக்கிட்டீங்கன்னா நாளைக்கு இன்னொரு வாசல் இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அது என்ன வாசலா சொல்லுங்க. நீங்க பைபிளை பார்த்தா டிஸ்பிளே பார்த்தா சொல்லுங்க. உங்கள்கிட்ட ரெவலேஷன் கேட்கல. டிஸ்பிளே என்ன இருக்கு? மரண வாசல் நீங்க தூக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? சீயோன் குமாரத்தின் வாசல்ல வந்துடுவேன். எதுக்கு? சும்மா அப்படி வேடிக்கை பார்க்க. என்ன பண்ணணுமா? என்ன தூக்கிட்டீங்கன்னா உண்மை நான் தூக்கிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன தூக்கிட்டீங்கன்னா எங்க வந்து ஆண்டவர் விவரிப்பாரா? சீயோன் குமாரத்தின் வாசல். சீயோன் குமாரத்தினா யாரு? நம்ம தான். நம்ம வர்ற சபை தான். அல்லேலூயா. சீயோன் குமாரத்தி எருசலேம் எல்லாமே எங்கேது? ஆண்டவருடைய நகரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. மரண வாசல் எங்க? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வாசல் இருக்கு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, பிரதர் நீ எந்த வீடு எந்த வாசல் எந்த பக்கம் வாசல் உள்ள வீட்டில் இருக்கீங்க? கேள்விப்பட்டீங்களா? எல்லாம் சொந்த வீடு இருந்தால் கேள்விப்பட வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த அனுபவம் இருக்கு. நாங்கள் இருக்கிற வாசல் வடக்கு பார்த்த வாசல் அப்படின்னா சின்ன வயசுல சொல்லுவாங்க. வடக்கு பார்த்த வாசல்ல ரொம்ப ராசி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பெல்லாம் அந்த காலத்துல சொல்லுவாங்க. இப்ப எந்த வாசல் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இல்லை, எந்த பக்கத்துக்கு இருந்தாலும் சில நேரங்கள்ல மரண வாசல் நம்ம சூடும் போது நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? என்ன தூக்கி விடுகிற ஒரு தேவன் உண்டு என்கிற ஒரு அறிவு நமக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட வாசல்ல நீங்கள் நான் இருக்கும்போது எங்க சுத்தி முத்தி பார்க்க கூடாது. நல்ல ஒரு பாட்டு ஒன்று சொல்லி குடிக்கிறீங்க. எல்லாருக்கும் தெரியுமா அந்த பாட்டு? கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும். எல்லாரும் கூட சேர்ந்து படிக்கிறீங்களா? கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அடையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அடையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7
ஆனாலும் என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. செய்தி கொடுக்க சொன்னா நீங்க பாட்டு வர்ஷிப் நடத்துறியா? அப்படியா? அல்லேலூயா. அப்போ எந்த பக்கம் அடைக்கப்பட்டாலும் நமக்கு ஒரு அறிவு. என்ன அறிவு? என்னை தூக்கி விடுகிற அந்த வாசல் எங்க இருக்கு? அது என்ன வாசல்? வானத்தின் வாசல். எப்போ நீங்க தூக்கி மேல கண்ணை நோக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன அனுப்புவாரு? சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு தூக்குனாருனா எங்க நாளைக்கு நிற்கிறோம்? ஆண்டவரை உயர்த்த முடிக்க எங்க வந்துடணும்? சொல்லுங்க. ஆமா, ஒரு காரியம் நான் கேட்கிறேனே. இப்போ உதாரணத்துக்கு யாராவது ஒரு ஆளை தூக்கணும் அப்படின்னா அந்த ஆள் எப்படி இருக்கணும்? அந்த ஆள் சவுட்டா ப்ராக்டிக்கலாம் எப்படி இருக்கணும்? கிங்ஸ் எல்லாம் தான் நம்மளை தூக்கிடலாம். நம்ம 14 தூக்குனா சங்கர் மாதிரி ஆள்லாம் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம யாரும் கீழே விடக்கூடாது, சும்மா நாட்டுன்னு சொல்றேன். கத்த நாள் அப்போ மரண வாசல்ல ஒருத்தன் இருக்கிறான், ஒருத்தி இருக்கிறா, ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு சபை இருக்கு, இல்லாட்ட ஒரு ஊழியக்காரன் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல மரண வாசல்ல இருக்கிறவங்களை தூக்கணும்னா மரணத்தை ஜெயித்த ஒருவரால மாத்திரம் தான் முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. சும்மா சாதாரணமானவெல்லாம் முடியாது. மரணத்தை யாரு ஜெயித்தா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒருத்தர் தான். யாரும் எதை ஜெயித்தார்? மரணம் அவரை விழுங்கல, அவர் தான் மரணத்தை விழுங்கினார். புரிஞ்சவங்க இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மரணத்தை எப்படி விழுங்கினாரா? ஜெயமாய் விழுங்கினார். அப்போ அந்த ஜெய கிறிஸ்து ஒருத்தர் தான் மரண வாசலுக்குள்ள வந்து, தெரியுமா? தள்ளி ரெஸ்லிங்ல 2 பேர் எப்படி ஒருத்தர் ஒரு பார்ட்னர்ஷிப், உள்ள ஒருத்தர் நிப்பான், வெளில ஒருத்தர் நிப்பான், தெரியுமா? பார்த்துருக்கீங்க. அவன் ரொம்ப அடிபட்டு போயிட்டான் அப்படின்னா வெளியில பார்ட்னர் நிப்பான், ரொம்ப நேரம் பார்த்துட்டே நிற்பான். சரியான பார்ட்னர். நான் சொல்றது சும்மா காசுக்கு கூலிக்கு மாறடிக்கிற பார்ட்னர் கிடையாது. ஒருத்தர் அடிபட்டு இருக்கிறான் அப்படின்னா அவனால வந்து இவனை கையை டச் பண்ண முடியாது. இவன் என்ன பண்ணுவான்? வெளியிலேருந்து உள்ள வந்து அவனால முடியாட்டாலும் அவனை டச் பண்ணிட்டு இவன் உள்ள வந்துடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க மாத்தான் அல்லேலூயா, அல்லேலூயா. அது தாவீது நன்றாய் அறிந்து வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த அறிவு நமக்கு இருந்தா ஆண்டவரே நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து தேவன் நமக்காக கிரியைகளை செய்து நம்ம விடுவிக்க தேவன் வல்லமையுள்ளவர். புரிஞ்சவங்க அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அப்போ எத்தனை பேரை ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறார்? ரொம்ப கம்மியா தான் இருக்கீங்க. குழியில தூக்கிட்டார், மரண வாசல தூக்கலையோ? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மரண வாசல்ல இருந்து தூக்கின அநேகர் இந்த நாள்ல அவருடைய சீயோன் குமாரத்தியாக இந்த சபையின் வாசல கர்த்தர் உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சபை வாசல உட்கார்ந்து இருப்பவர்கள் எல்லாம் ஒரு காலத்துல தனியா போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, என்கிட்ட வந்து கேளுங்க, நானும் சொல்லுவேன், அநேக நாட்கள்ல மரண வாசல்கள் நமக்கு முன்னால் இருந்தது உண்மை. ஆமென். அதெல்லாம் தேவன் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எந்த காரியம் உங்க வாழ்க்கையில மறித்து போய் கிடந்தாலும் நீங்கள் நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் பலனாகிய கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தை நோக்கி நான் பார்க்க சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தூக்கினவரை கொஞ்ச நாள் கழிச்சு சில பேர் மறந்துடுவாங்க. எப்படி? தூக்கி எடுத்தவரை கொஞ்ச நாள் கழிச்சு சில கூட்டம் மறந்துடும். சில கூட்டம் தான் மறக்காம அவரை தூக்கிச்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நீங்க நான் எந்த கூட்டத்தில் இருந்துடக்கூடாது? மறக்கிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. சூப்பர், யாருமே தூங்கலை, கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமா. அப்போ நீங்களும் நானும் எந்த கூட்டத்தில் இருந்துடக்கூடாது? தூக்கி எடுத்தவரை மறக்கிற கூட்டத்தில் இருந்துடக்கூடாது. சொல்லுங்களேன், பக்கத்தில் கைப்பிடிச்சு. தூக்கி எடுத்தவரை மறக்கிற கூட்டத்தில் இருந்துடக்கூடாது, மறக்காம அவரை துதிக்கிற கூட்டத்தில் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, வேகமா சீக்கிரமா நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, கர்த்தர் சித்தம் 2 காரியம் வேகமா நம்ம தியானிக்க போறோம். எனக்காய் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் சீக்கிரமா எடுத்துங்க. 11வது அதிகாரம் 5, 6. இயேசு மார்த்தாவிடத்திலும் அவருடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பா இருந்தார். எத்தனை பேர்கிட்ட ஆண்டவர் அன்பா இருக்கிறாரு? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. டவுட்டா தான் இருக்கு சில நேரத்துல. ஆமா, இயேசு இயேசு மார்த்தாவிடத்திலும் அவருடைய சகோதரன் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படிதானே?
ஆனா அதே அன்புள்ள தேவன் சில பேர் மேல ரொம்ப அன்பா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க அப்படிதான் இயேசு யார் மேல அன்பா இருந்தாரா? மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரனிடத்திலும். ஆமா, புலம்பிக்கிட்டே வேலை செஞ்சாலும் சரி, கர்த்தர் உங்க மேல என் மேல அன்பா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அவருடைய சகோதரி அவன் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்கள ஆண்டவர் அன்பா இருக்கிறார். ஆண்டவர் வந்துட்டாருன்னா உள்ளே இருந்தால ஆசிரம் மேலே கர்த்தர் அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அடுத்த வாசம் வாசிங்களேன். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். சரி, 32 வாசிக்கிறது. 32 வாசிங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். 33 அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. 43 வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். 44 அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். சரி, கர்த்தர் நல்ல. எத்தனை பேர் இந்த புத்தகத்தை ஓரளவு வாசிச்சிருக்கிறீங்க, இல்லாட்டி கேட்டுக்கிறீங்க? ஓரளவு எல்லாமே வாசிப்போம், கேட்டிருப்போம், எல்லாம் தெரியும்ல. சரி, கர்த்தர் நல்ல. இப்போ இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நான் நிறைய தடவை கேட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு வந்தால் எங்கே தான் தங்குவார்? சில பேர் நம்மளாம் எங்கேயாவது போனோம்னா நமக்கு பிடிச்ச ஒரு வீட்டில் போய் நின்று கொஞ்ச நேரம் பேசிட்டு தண்ணி கைக்கு சாப்பிட போகிறதுக்கெல்லாம் போல சும்மா போனால் நமக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஏசப்பா எப்போதுமே ஊழியத்தை முடிச்சுட்டு இளைப்பாருங்கிற ஒரு இடம் எங்கே தான்? இதான் நான் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஊழியத்தை முடிச்சுட்டு இளைப்பாருங்கிற இடம் எந்த இடம்? நான் கரெக்டாக தானே பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, அப்போ ஸ்திரீகள்லாம் ஒன்று லேடிஸ் சைடில் ஒரு அல்லேலூயா இல்லை. கர்த்தர் நல்ல. சரி, நான் பைபிள் கரெக்டாக தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்ல. அப்போ ஆண்டவர் ஊழியத்தை முடிச்சுட்டு எங்க போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கொஞ்சம் ஓய்வு எடுப்பார், இல்லாட்டி இளைப்பாறுவார். எங்க தான்? பெத்தானியாவில் இருக்கிற பெத்தானியா. அது எங்க இருக்கா? அது ஒரு என்ன ஊர்? அது முதல் வசனம் வாசிக்கிறது. அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ள. போது சிஸ்டர், பெத்தானியாங்கிறது என்னது? எத்தனை பேர் கிராமத்துல இருந்தீங்க? சோத்திரம். தூத்துக்குடி கிராமமா? சோத்திரம். பெத்தானியாங்கிற ஒரு நல்ல என் கூட இருக்கணும், அப்பதான் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும் மெசேஜா. கத்த நல்ல. அப்ப பெத்தானியாங்கிறது என்னது? கிராமம். கிராமத்துல ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு வீடு. அதுவும் அந்த 3 பேரையும் ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடு. அவர் வர்றது எதுக்காக தான்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அல்லேலூயா. இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவனுக்கு ஒரு சில நேரத்தில் என்ன தேவைப்படுது? இளைப்பாறுதல். அல்லேலூயா. அப்ப இளைப்பாறு படிக்கா நல்ல யோசிங்க. இளைப்பாறு படிக்கா அநேக ஊழியத்தை செஞ்சு இளைப்பாறு படிக்கா ஆண்டவர் பெத்தானியாவுக்கு வந்தது உண்மை. ஆனா இப்பொழுது அவர் இளைப்பாறு படிக்க வரல. இளைப்பாறுதல் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும் படிக்கா தேவன் இப்பொழுது பெத்தானியாவுக்கு வருகிறார். புரிஞ்சவங்க அல்லேலூயா. இன்னைக்கு எந்த காரியம் உங்க வாழ்க்கையில மறைத்து போயிருக்கு? எந்த காரியம்? ஒரு காலத்துல எல்லாமே நல்லா இருக்கு, ஆண்டவர் கூட இருந்தார். இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, ஏசப்பா நீங்க ஸ்நேகமா சொல்லுங்க, என் கூட இன்டராக்ட் பண்ணுங்களேன். நீங்க ரொம்ப ஸ்நேகிக்கிறவங்க எப்படி இருக்கலாம்? ஆரம்பத்துல முடிச்சாச்சு. என்ன சொல்லி செய்தி என்ன சொல்லி அனுப்புறாங்க? வியாதியா? எப்பா ஏசப்பா வியாதியா? எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க, ஆண்டவரே இந்த காரியம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க? எத்தனை பேர் ஜோம் பண்ணி இருக்கிறோம்? எல்லாரும் பார்த்தா ரொம்ப பெர்ஃபெக்ட், எதுவுமே தேவையே கிடையாது, நாங்கள் பார்த்து ஏசப்பா நீங்க கூட மட்டும் இருந்துருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கர்த்தனால நானும் நிறைய நாள் ஜோம் பண்ணியிருக்கேன்ப்பா, நான் கையை தூக்கிட்டேன். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க, ஏசப்பா இந்த காரியம் முடிய மாட்டேன், கொஞ்சம் வந்துருங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்படி சொல்லி எத்தனை பேருக்கு ஒண்ணுமே நடக்கல, அவங்க மாத்திரம் அல்லேலூயா. ஆமா, சில பேருக்கு நடந்துடும், சில பேருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வெயிட் பண்ணுவார். என்ன பிரச்சனை? வியாதி. வியாதி தானே இது. இந்த வியாதி நீங்கள் நானும் ஒரு சில நேரம் வியாதிங்கிறது நீங்க எப்படினாலும் எடுத்துக்கலாம். எந்த காரியம் உங்களுக்கு தேவைன்னு இருக்கும்? ஒருவேளை கற்பத்தின் கனி, இல்ல வயசாகிட்டே இருக்கு, மேரேஜ் ஆகல, எனக்கு நீ எடுத்து செய்ய யாரும் இல்லை, இல்லைன்னா விசால ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தடங்கள், ரொம்ப நாளா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், யார் இவரு? எப்போ வந்தாலும் என் வீட்டுல தான் இருப்பார். ஊழியத்தை முடிச்சா இளைப்பாறு எங்கதான் வருவாரு? எங்க வீட்டுக்கு வருவாரு.
நானும் எப்படிதான் எப்ப வந்தாலும் அவருக்கு தேவையானது செய்வேன், அவர் பாதத்துல காத்திருப்பேன், அவருக்கா எல்லாவற்றையும் செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு வீடு தான் உங்க வீடு, என்ன வீடு? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லி பதில் இல்லை. இயேசுவின் நாமத்தை நான் சொல்றேன், உலகத்தின் பார்வையில் இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது, ஆனா தேவனுடைய பார்வையில இந்த வியாதி மகிமைக்கு ஏதுவானது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த காரியம் முடியாது முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைக்கீங்களோ, உலகம் வேணா பார்க்கலாம், இது க்ளோஸ். ஆண்டவருடைய பார்வையில அது இங்கதான் ஓப்பன் ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி சொல்றீங்க? வாசிங்க பிரதர். 11:4 வாசிங்க. 11:4 வேதம் என்ன சொல்லுது? பைபிள்ல படிங்க. இயேசு அதை கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருந்தது. எப்படி இருக்கு இந்த வியாதி, இந்த தடை, இந்த குறிப்பிட்ட காரியம், எந்த காரியம் நீங்க நடக்கணும், ஆண்டவர்கிட்ட ஒரு அற்புதம் எனக்கு நடக்கணும்னு நினைச்சு ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிறீங்களோ, நீங்க வேணா முடிவு பண்ணலாம், இனிமேல் அவ்வளவுதான். இதுக்கு ஆண்டவர் அந்த இடத்தை பார்த்து தான் சொல்றாரு, இது மரணத்துக்கு ஏதுவானதல்ல, மகிமைக்கு ஏதுவானது. புரிஞ்சவங்க கத்த நல்லவர், கத்த நல்லவர். அப்போ இங்க ஆண்டவர் எதுக்காக வரல? ஊழியம் முடிச்சிட்டு இளைப்பாறும்படிக்க வரல, ஊழியத்தை செஞ்சு அந்த அற்புதத்தை செய்யும்படியா இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா எதுக்கு அவங்களை சந்திக்கிறார்? கர்த்தர் அறிவார். எந்த காரியத்துல நீங்க ஒரு பிராக்கெட்டை போட்டு ஃபுல் ஸ்டாப்பை போட்டு முடிச்சிட்டீங்களோ, அவர் கமா போடும்படிக்க வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு வாசிக்கிறது யோவான் 11:17-32 வசனம் வாசிங்க. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். 38. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாக இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. அப்போ அவ சொல்லுவாங்க, மார்த்தா ஒண்ணு சொல்லுவாங்க, கல்லை எடுத்து போடுங்க ஆண்டவர் சொல்லும்போது மார்த்தா சொல்லுவது என்ன சொல்லுவான்? வாசிங்க அதை. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாளாயிற்றே என்றார். போது சிஸ்டர், நம்ம ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூப்பிட்டு பார்ப்போம். யார? அவரை தான் கூப்பிட்டு பார்ப்போம். 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆயிட்டு என்ன பண்ணிடுவோம்? நம்மளே இந்த வியாதி, இந்த காரியம் இனிமேல் அவ்வளவுதான் என்ன பண்ணிடுவோம்? கல் எடுத்து, எத்தனை பேர் கல்லை போட்டீங்க? சும்மா போடாம இருக்கக்கூடாது. எத்தனை பேர் கல் எடுத்து அதில் போட்டு வச்சு அடைச்சி, எத்தனை பேர் சாந்தியும் போட்டு பூசிருக்கீங்கன்னு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசுறார். சிரிச்சா ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காரியம் இனிமேல நடக்க கல்லை போட்டு மூடியாச்சு. இப்ப மார்த்தா கிட்ட ஆண்டவர் வந்து சொல்றாரு, மார்த்தா கல்ல சொல்லுங்க, உங்ககிட்ட சொல்றாரு, பிரதர் சிஸ்டர், எந்த கல்லை நீங்க போட்டிருக்கீங்களோ அந்த கல்லை இப்ப எப்படி புரட்டி போடு. ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு, புரட்டி போடு. மார்த்தா சொல்றா, ஏசப்பா கல்ல புரட்டினா என்ன செய்யும் சொல்லுங்க? எல்லாரும் சொல்லுங்க, கல்ல புரட்டினா. அப்ப நீங்க எல்லாம் மார்த்தா என்ன சொன்னா? கல்ல புரட்டினா நாரும். ஆனா ஏசப்பா சொல்றா, கல்ல புரட்டாம இருந்தா அந்த காரியம் மாறாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் காரியம் மாறணும்னா நீ கல்ல புரட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சொல்றான், ஏசப்பா கல்ல புரட்டினா நாரும். 4 நாள் ஆச்சு. ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தா நான் ஒரு காரியம் செய்யணும்னா, எந்த கல்லை நீ அடைச்சு வச்சிருக்கிறியோ அதை ஓப்பன் பண்ணாம என்னால் ஒரு மாற்றத்தை கொடுக்க. எத்தனை பேர் கல்ல புரட்ட ஆயத்தம்? எத்தனை பேர் ஆயத்தம் பண்ண வேலையா சொல்லுங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பக்கத்துல கை பிடிங்க, பிரதர் சிஸ்டர், எந்த காரியத்தை நடக்கவே நடக்காதுன்னு நீங்க ஆண்டவர் கூப்பிடுறத நிப்பாட்டிட்டு கல்ல போட்டு அடைச்சு எந்த காரியத்தை அடக்கம் பண்ணீங்களோ அந்த காரியத்தோட தொடக்கத்தை உள்ள ஆண்டவர் மத்தியில பேசுறீங்களா? அதை சொல்லுங்க. அல்லேலூயா. 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 ஆண்டவர் அடக்கம் பண்ணும்படி அந்த இடத்துல வரல, அடக்கம் பண்ணின அந்த இடத்துல கடைசியா RIP, ரெஸ்ட் ஃபார் ரெஸ்டிங் பீஸ். அப்படி ஒரு 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 ஜபத்தை பண்ணிட்டு, அடக்க ஆராதனையில ஒரு ஜபத்தை பண்ணிட்டு அப்படி போறதுக்கு வரல.
அவர் வந்தது என்னது? ஒரு தொடக்கத்தை கொடுக்கும்படிக்கா, ஒரு துவக்க சம்பளத்தை பண்ணும்படிக்கா கர்த்தரங்க கடந்து வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ விசுவாசித்தவளை பாக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அங்கிள் இந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஒரு பாட்டு அப்படியே மனதில் ஓடுச்சு. எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. அவர் சொல்லி நடக்காது. எல்லாரும் சேர்ந்து thank you Jesus. அவர் சொல்லி நடக்காததே, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததே, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் எல்லாம் சேர்ந்து உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம இயேசுவின் நாமத்துல யார் எல்லாம் கல்ல புரட்டி போட்டு அடக்கப்படி இருக்கிறாரோ கர்த்தர் ஒரு தொடக்கத்தை இந்த நாளில் கர்த்தர் உண்டாக்குகிறாங்க. இயேசுவின் நாமத்துல ஆண்டவர் அநேக பேர் கல்ல புரட்ட நானும் சொல்றேன்ப்பா, கல்ல புரட்டாத மாறு கர்த்தர் பேசுறீங்க. ஆண்டவரே இதே வார்த்தையின்படியே ஜனங்கள் மத்தியில கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறீங்க. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். Thank you Lord. Thank you Lord. ஆமென் ஆமென். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மலர்ச்சியை திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மலர்ச்சியை திரட்சியை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் அந்த காரியத்தை அங்க மாத்திரம் உங்களுக்கு எனக்கு செய்ய ஆண்டவர் வாஞ்சியா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன? பெரிய லேண்ட்லாடா? பெத்தானே என்பது என்னது? கிராமம். அவர் வர்றது எதுக்கு? ரெஸ்ட் எடுக்க. அழகாக வசனம் இருக்கும். நகரமே சொல்லுவா, இந்த காரியத்தை முடிக்கும் முன்னு போவாஸ் இணைப்பாரு. சொல்லுங்க, இந்த காரியத்தை முடிக்கும் முன் போவாஸ் யார் யாரெல்லாம் கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அவருடைய வாழ்க்கையில மறித்து போன எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியத்தை தொடக்கம் பண்ணாம ஆண்டவர் இளைப்பாறவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பெத்தானியாவுக்கு கர்த்தர் வந்தது ஊழியம் பண்ணவா, இளைப்பாறவா, இல்லாட்ட அந்த வீட்டுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கவா? நீங்க தான் சொல்லணும். எதுக்காக வந்தார்? ஏன் வந்தார்? ஏன்னா இவங்க யாரை நோக்கி கூப்பிட்டு அனுப்புனாங்க? இசப்பா, நீங்க ஸ்நேகிக்கிறவன் இந்த காரியத்தில் இருக்கிறான். நம்ம அப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கும்போது வசனம் பார்த்தோம், மரண வாசல்கள் இருந்து தூக்கி விடுகிற கர்த்தாவே உம்மை நோக்கி யார் கூப்பிட்டா? சங்கீதக்காரன் கூப்பிட்டான். அல்லேலூயா. இங்க எந்த கூட்டம் கூப்பிட்டுச்சு? பெத்தானியாவில் இருந்த கிராமத்துல இருந்து ஒரு குடும்பம் கூப்பிட்டுச்சு. கூப்பிட்டவர்ல கர்த்தர் அற்புதம் செஞ்சாரா இல்லையா? நீங்க தான் சொல்லணும். உங்க வாயில சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் நமக்கு செய்வார், உங்களுக்கு எனக்கு செய்வார். எனக்கு ரொம்ப அதிகமாக கடைசி ஒரு இந்த வசனத்தை மாத்திரம் வாசிச்சு நான் 2வது பகுதிக்கு போறேன். 44 45 வாசிக்கிறது. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். சரி, 45 வாசிங்களேன். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா அல்லேலூயா. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இன்றைக்கு ஒரு சில கூட்டம், யூதர் கூட்டம் ஆண்டவர் கிட்ட இருந்தோம், விசுவாசம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு மரித்து போய் கிடக்கிற உங்களுடைய காரியத்துல, என்னுடைய காரியத்துல கர்த்தர் தம்முடைய சுவாசத்தை அனுப்பும்போது சுற்றியுள்ள ஒரு கூட்டத்துக்கு கர்த்தர் விசுவாசத்தை துவக்க வைக்க தேவன் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மரித்து கிடக்கிற நம்முடைய காரியத்துல கர்த்தர் ஒரு சுவாசத்தை அனுப்புவார். அந்த சுவாசம் என்ன காரியத்தை செய்யுமா? இதுவரைக்கும் கூடவே இருந்தாங்க யாரு? யூதர்கள். அவங்களே என்ன இல்ல? விசுவாசம் இல்ல.
இன்னைக்கு நமக்கு தேவன் மரித்து போன இடத்துல அந்த மரணத்தை லாசருக்கு ஒரு இடத்தை கொடுத்தாரு. சொல்லுங்க சந்தோஷமா, சுவாசத்தை கொடுத்தார். அந்த சுவாசம் அருகில் இருக்கிற அநேக யூதர்களுக்கு எதை கொடுத்தது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதம், ஒரே ஒரு அற்புதம் அநேக விசுவாசத்தை கிளறி விட்டுரும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி நான் இருக்கணும் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எந்த சூழ்நிலை இருந்தாலும், எத்தனை வாசல் அணைக்கப்பட்டாலும், என்னை தூக்கி விடுகிற ஒரு தேவன் உண்டு என்பதை எப்போதும் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சீக்கிரமா ரெண்டாவது காரியத்தை நான் சொல்லிட்டு டச் பண்ண முடியல, வாஞ்சிக்கிறேன். ஓகே, கர்த்தர் நல்ல எனக்காக இன்னொரு வசனத்தை ரெண்டாவது ஒரு காரியம் பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 23, 24, 25, 26. அந்த மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களால் எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் விழுந்தார்கள். அப்போது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, மூன்று புருஷரை எவ்வளவோ கட்டுண்டவர்களாக அக்னியில போட வேண்டும் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவில் உலாவுவதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். 26. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலறைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல ஒரு 3 பேர், அது எங்க முடிச்சிடலாம். 10 நிமிஷம் தான். நல்ல முதல்ல பெத்தானியா. சூப்பர் சூப்பர். பெத்தானியா கிராமத்துல ஒரு 3 பேர். இது எங்க? பாபிலோன் பட்டணமா கிராமமா சொல்லுங்க. பெத்தானியா கிராமத்துல தேவனால நேசிக்கப்பட்ட ஒரு 3 பேர். பாபிலோன் பட்டணத்துல தேவனை நேசிக்கிற ஒரு 3 பேர். புரிஞ்சவங்க? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. சரி, 9:4 சங்கீதம் 9:14 வாசிங்க பிரதர். யாரா வாசிங்க சங்கீதம் 9:14. எனக்கு இறங்கி போதும் சிஸ்டர். அங்க என்ன சொல்றாரு? தேவரீர் எனக்கு, அந்த ஸ்லைடு போட்டுங்க. தேவரீர் எனக்கு இறங்கி பாய்க்கிறவங்களால் எனக்கு ஒரு துன்பத்தை. இது நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம். ஆண்டவர் யாருக்கு இறங்கினா? யோவான்ல பார்த்தோம். மார்த்தா, மரியா, லாசருக்கு ஆண்டவர் இறங்கினார். தம்பி அந்த ஸ்லைடை போடுமா. சூப்பர். ஃபயரா இருக்கா தோத்துறோம். அப்போ அங்க என்ன பண்றாரு? எனக்கு அர்த்தம் புரியுதா? ஆமா, புரியாததுனால போட்டேன். புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப இன்டெலெக்சுவல்ஸ். அங்க ஆண்டவர் சொல்றாரு எனக்கு, சொல்லுங்க. ஸ்லைடை பாருங்க, இங்க பாருங்க. எனக்கு எனக்கு இறங்கி இறங்கினது அவருக்கு ஒரு கம்பேஷன் வந்துடும். ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, ஆண்டவரே யாருமே இல்ல, இறங்குங்க. சில நேரத்துல அவர் இறங்கிடுவார். எங்க? நம்ம இருக்கிற இடத்துக்கு இறங்கிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ யோவான்ல பார்த்தோம், மரியாள், மார்த்தா, லாசர் கிட்ட அவர் என்ன பண்ணாரு? இறங்கினார். மனதுக்கு உள்ளவர் இயேசு கண்ணீர். சொல்லுங்க. இயேசு கண்ணீர் விட்டார். அப்போ பக்கத்துல கை பிடிங்க பிரதர். நான் பாண்டு போகிறேன் பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் இறங்கினா அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில நடக்கிற அற்புதத்தை அனைவரும் பார்ப்பாங்க. இல்லாட்டி நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். மறுபடியும் சொல்லுங்க. பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் இறங்கிட்டார்னா நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஆனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆண்டவர் நம்ம மத்தியில இறங்கிட்டார்னா அற்புதம் நம்ம கூட நடப்பார். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. புரிஞ்சவங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அற்புதமும் நடக்கணும், அற்புதமாகிய நீரும் என் வாழ்க்கையில நடக்கணும். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 3 பேர் தேவனை நேசிக்கிறவர்கள், அந்த 3 பேரை கர்த்தர் நேசித்தார். ஆண்டவர் நேசிக்கிறவர்களுக்கு அற்புதம் உண்டு. அந்த அற்புதத்தின் மூலமா அங்க இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் விசுவாசம் வச்சாங்க. இங்க ஆண்டவரை நேசிக்கிற 3 வாலிபர்கள் பட்டணத்தில் இவங்க என்ன பண்ணாங்க? எல்லாருக்கும் தெரியும் ஸ்டோரி. உள்ள போறாங்க. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? அற்புதம் நடந்துச்சா? அற்புதத்தோட நடந்தாங்க. முதல்ல வந்தது எது? அற்புதர். அவர் வந்தார். தியானிக்க அப்படி எனக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. சொல்லுங்களேன் பிரதர், சிஸ்டர்,
சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க, முடிச்சிடலாம். ஒரே 2 நிமிஷம் தான். ஆமா, எல்லாரும் பசியா இருக்க மாதிரி தான் இருக்கு. தோற்றம் கர்த்தர் நல்லவர். ஆமா பிரதர் சிஸ்டர், உங்களை வெளியில அனுப்பாம சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க, உங்களை இந்த மரண வாசலாகி அக்கினி சூளையிலிருந்து உங்களை வெளியில அனுப்பாம உங்க மத்தியிலிருந்து கர்த்தர் பரலோகத்துக்கு எழுப்பி போக மாட்டார். அலையா சொல்லுங்க, அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாபிலோன் ராஜா வெளியே வான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க 4வது ஆளுடைய சாயல் இல்ல, சாயல் இல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு எந்த வாசலுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க? எந்த வாசலா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரா? எந்த வாசலா இருந்தாலும் கர்த்தர் அதை ஜீவனுக்கு எதுவாய் மாற்றுவார். அதுலயே சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். யோவான் 11:43 ஒரு ஆள் வாசிங்க. தானியேல் 3:26 ஒரு ஆள் வாசிங்க. யோவான் 11:43, தானியேல் 3:26 வாசிங்க. இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? இவர்களை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று இயேசு கிறிஸ்து லாசருவை பார்த்து சொல்றாரு. மரண வாசலுக்குள்ள இருந்த லாசருவே, அடக்கப்பட்ட லாசருவே, நீ என்ன பண்ணு? வெளியே வான்னாரு. அங்க படிக்கும் தானியேல் 3:26 வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலுக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, இங்க 3 பேர் உள்ள இருக்கிறீங்களா? நீங்க உங்க 3 பேர் பேரையும் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றீங்க? வெளியே வாருங்கள், வெளியே வாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 2 காரியம் நடக்கும். அக்கினிக்குள்ள போனாலும் ஒரு ஆள் அக்கினிக்குள்ள போட்டாச்சுன்னா ஒரு செத்தல், ஏதோ ஒரு காகிதத்தை, ஏதோ ஒரு காரியத்தை அக்கினிக்குள்ள போட்டாச்சுன்னா அக்கினியில என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நார்மா சொல்லுங்க. அக்கினி அது எரிஞ்சிட்டு இருக்கு. உள்ள போட்டாச்சுன்னா, ஆளை உள்ள போட்டாச்சு, என்ன ஸ்மெல் வருமா வராதா? பிரேத ஸ்மெல் வருமா வராதா? வருதானே? அக்கினிக்குள்ள போட்டா என்ன பண்ணும்? வெளியில எடுக்கும்போது சொல்றாங்க அக்கினி மனம் இவன் மேல. அப்ப என்ன பண்ணி இருக்கணும்? உள்ள போட்டா என்ன பண்ணி இருக்கணும்? நாரி இருக்கணும். அக்கினிக்குள்ள போட்டாலும் நாரும், கல்லறைக்குள்ள வச்சாலும் நாரும். எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினிக்குள்ள போட்டாலும் நாரும். உங்களுக்குள்ள எனக்குள்ளும் அநேக சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில நாற்றம் எடுக்கக்கூடிய அநேக அக்கினி சூழல் வந்தது உண்மைதான். அநேக கல்லறை போன்ற சூழ்நிலையை நம்மளே அப்படி நினைச்சு யாரும் எதுவுமே நடக்காது சொன்னது உண்மைதான். எந்த சூழ்நிலை வந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் காரியத்தை நாற்றமா இல்ல மாற்றத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில துவக்கத்தை ஏற்பட்ட தேவன் நல்லவர். எத்தனை பேர் குறிச்சாலும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க நாரும், உள்ள போனாலும் நாரும், அக்கினிக்குள்ள போனாலும் நாரும், வெளியில வந்தா நாரல. கல்லறைக்குள்ள போனா நாரும், அக்கா சொல்றா நாரும், ஆனா வெளியில வந்தவன் நாரிச்சா மாறிச்சா? சொல்லுங்க, சந்தோஷமா? இன்னைக்கு எந்த சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கிற ஆண்டவரே இது நாரும், அப்பா இது நாரும், இந்த முடிஞ்சது இதா இல்லையா? அடக்கம் பண்ணி எத்தனையோ வருஷம் ஆச்சு, எத்தனையோ மாசம் ஆச்சு. இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் அடக்க ஆராதனைக்கு வரல, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தொடக்கத்தை கொடுக்க கர்த்தர் வந்திருக்கிறார். புரிஞ்சவங்க அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிகள் எல்லாம் எழுப்பி நின்று கொள்ளுங்க, எல்லாரும் எழுப்பி நின்று கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, அப்பா பெத்தனியா ஒரு கிராமம், ஆண்டவரே பெத்தனியா கிராமம். நீங்க எப்போ வந்தாலும் அவங்க வீட்டுக்கு தான் வருவீங்க. எப்போ வந்தாலும் ஊழியத்தை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வருவீங்க, இளைப்பாற. ஆனா அந்த வீட்டுல ஒரு பிரச்சனை சொன்னோன்னே கர்த்தர் இளைப்பாற வரல. ஏன்? நீங்க நல்லா போய் பாருங்க. ஆண்டவர் பெத்தானைக்கு வரும்போது அவ வீட்டுக்கு போல, கல்லறைக்கு நேரம் போனாரு. தேவப்பிள்ளை, இன்றைக்கு எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில மறித்து போய் காணப்படுதோ, கர்த்தர் உங்க வீட்டுக்கு வரல, அந்த மரணத்தை நோக்கி தான் நடந்து கொண்டு வந்திருக்கிறார். லாசருவே, எந்த காரியம் உங்களுக்கு கூட வாழ்க்கையில மறிச்சு போயிருக்கு? ஆண்டவரே, ஆண்டவரே, நடக்கப்பட்ட ஆண்டவரே இல்ல தேவப்பிள்ளை, ஆண்டவர் வந்தா அது ஒரு தொடக்கத்தான். ஆண்டவரே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஆண்டவரே யாருமே இல்லை, ஆண்டவரே யாருமே இல்லை. தேவப்பிள்ளை, 2வது அதிகாரம், தானியேல் புத்தகம் 2வது அதிகாரம் வரைக்கும் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாபிலோன் தேசத்துல எல்லாருக்கும் தெரியாது. ஆனா 3வது அதிகாரம் வரும்போது, அந்த அதிகாரம் முடிவதற்குள்ளாக இந்த 3 வாலிபர்கள் தெரியாதவங்க பாபிலோன் தேசத்துல இல்லவே இல்லை. கர்த்தர் அப்படிதான் இன்னைக்கு உங்களை சூழ்ந்து இருக்கிற பிரச்சனை, அக்கினி போன சூழ்நிலை, இந்த சூழலை உங்களை அழிக்கல. அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் ராஜா சொல்லலாம், இவ்விதமாய் ரட்சிக்கிற தேவன் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, அவர்களை சந்திச்சீங்க ஆண்டவரே, எங்களையும் சந்திங்க ஆண்டவரே.
வாயில திறந்து கூப்பிடுக்கலாம். ஆண்டவரே, அப்ப எங்களோட பேசினோட வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். மரண வாசல் என்ன வாசலா இருந்தாலும் ஆண்டவரே, இந்த இடத்துல இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம்ப்பா. ஆண்டவரே, இது ஏதோ வேதத்தை தியானிச்சுட்டு ஏதோ நல்லா இருக்குன்னு வாழ்ந்து போனது வரல. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த கிரியை நடப்பிக்கணும். எந்த இடத்துல வேலை போச்சோ, எந்த இடத்துல கற்பம் செத்து போச்சோ, எந்த இடத்துல இந்த காரியம் உயிர்ப்பிக்க வாய்ப்பே இல்லையோ, கர்த்தர் இந்த நாளில ஆண்டவரே வெறும் ஆண்டவரே எழுத்து கொள்ளும் ஆவி உயிர்ப்பிக்கும். கர்த்தர் ஒரு உயிர்ப்பிக்கல ஆண்டவர் எந்தெந்த இடத்துல மறைந்து போய் காணப்படுகிறதோ கர்த்தர் ஒரு உயிர்ப்பிச்சை கொடுப்பீராக. ஆண்டவர் கொடுப்பீராக, கொடுப்பீராக. Thank you Jesus. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. எங்களை காப்பாற்றுகிறவர், எங்களுக்கு நீ பாய்ச்சுகிறவர். ஆண்டவரே, மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன். உலகமெங்கும் உமக்காய் மலர் கொடுப்பேன். மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன். உலகமெங்கும் உமக்காய் மலர் கொடுப்பேன். நானும் அபிஷேக ஒளிபவன், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்ந்தவன், உன் அன்பையே நம்புவன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, இந்த நாள்ல ஆசீர்வாத வெளியவான்னு சொன்னீங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினிக்குள்ள போட்ட அதே ராஜாவை வெளியே வாங்கன்னு சொன்னார். இந்த நாள்ல ஆண்டவர் மரண வாசலில் இருக்கிற அநேக பேரை கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை இதை செய்கிறேன். ஏற்ற வேளையில கர்த்தர் பிள்ளைகளை வாயாலே சாட்சி சொல்ல வைக்க போகுது. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை தூக்கி எடுத்த தேவன் அதை மறக்கிற கூட்டத்தில் மறவாம நம்ம துதிக்கிற கூட்டத்தில் நாங்கள் எப்போதைக்கு எங்களுக்கு உதவி செய்ய. நாங்கள் பட்டணத்தில் இருந்தாலும் கிராமத்தில் இருந்தாலும் தேவனை நேசிக்கிற கூட்டமா, தேவனால் நேசிக்கப்படுகிற கூட்டத்திலையும் அங்கே இருக்க உதவி செய்ய. உங்கள் கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியர் தந்துங்க. ஆண்டவரே, எங்களை தனி மட்டும் தாழ்த்துக்கும். சகல துதிக்க நன்மை எல்லாம் புரியுது. ஏசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே.